வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் கிராம் இண்டஸ்ட்ரி லிமிடெட் ஐபிஓட டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க விசிட் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியோட பிசினஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப சோலார் பேனல் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிசினஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா இல்ல அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட பேஸ் வேல்யூ ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 rupees இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோயர் பேண்ட் 100 rupees ஆகும், ஹையர் பேண்ட் 115 rupees இருக்கு. லார்ஜ் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டோட்டலா 1200 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ சைஸ் எவ்வளவு அப்படின்ட்டு அதோட ஷேர் வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவோட ஷேர் வேல்யூ எவ்வளவு அப்படின்ட்டு அதோட வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஐபிஓ லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப என்எஸ்சி எஸ்எம்இ ஐபிஓ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆகுது. ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு அதோட வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் போஸ்ட் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டைம் லைன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஐபிஓ ஓப்பனிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 25 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஓபன் ஆகுது. ஐபிஓ க்ளோசிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜூலை 29 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் ஜூலை 13 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ பேசிக் அலாட்மெண்ட் ஆகுது. இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஜூலை 31 அன்னைக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். இதே ஐபிஓ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேரா வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 31 அன்னைக்கு உங்களுக்கு ஆட் ஆயிடும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆகஸ்ட் 1 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ண அப்படின்னு வச்சீங்கன்னா ஜூலை 29 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட ஐபிஓ லாட் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ரீட்டைல் ட்ரேடரா நம்ம ஒரு லாட் அப்ளை பண்றதுக்கு டோட்டலா 1200 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,38,000 rupees நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கம்பெனி கிட்ட 98.84% இருக்கு. இது ஷேர் ஹோல்டிங் போஸ்ட் இஷ்யூக்கு அப்புறம் 69.52% சேஞ்ச் ஆயிடும். இந்த கம்பெனியோட பைனான்சியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022, 23, 24 டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22, 23 கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசெட் வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கம்பெனி நல்ல growth ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 கம்பேர் பண்றப்ப 23, 24 வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வைஸும் கம்பெனி நல்லா growth ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப் த டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 கம்பேர் பண்றப்ப 23, 24 கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப் த டாக்ஸ் கம்பெனி நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 கம்பேர் பண்றப்ப 23, 24 கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கம்பெனி நல்லா தான் growth ஆயிருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 கம்பேர் பண்றப்ப 23, 24 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டோட்டல் போரிங் மட்டும் தான் வந்து நெகட்டிவா நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். இந்த கம்பெனியோட வேல்யூஸ் இது எல்லாமே இந்த அமௌண்ட் எல்லாமே லாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இன்னைக்கு 25/07/2024 அன்னைக்கு இந்த ஐபிஓ ஓபன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் பிரீமியம் 150 rupees இருக்கு. எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 230 rupees வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆகலாம் அப்படின்னு இருக்கு. 100% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்சைட்ல ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல தான் இருக்கும். லிஸ்டிங் லைனுக்காக ஐபிஓ அப்ளை பண்றவங்க லிஸ்டிங் லைனுக்கு அப்ளை பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஐபிஓ அப்படிங்கிறது நிப்டியோட பிளக்சுவேஷன் ஏற்ற மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா பைனான்சியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம மேக் பண்ணிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.